அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நண்பர்களே, விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தை நம்ம பார்த்துட்டு வரேன். இந்த ஒன் சூர்யா அண்ணா அவர்களோட நடிப்புல, வெங்கி அட்லூரி அவர்களோட இயக்கத்துல, ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களோட இசையில இந்த படம் வெளிவந்திருக்கு. ஸோ இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ இந்த படத்தை நான் எப்படி சொல்லணும்னா, எனக்கு பர்சனலி த ஃபேவரட் ஃபிலிம் ஆஃப் த இயர் நான் சொல்லுவேன். அப்படி என்னடா ரீசன் கேட்டீங்கன்னா, இந்த படம் பக்காவான ஒரு ஃபேமிலி என்டர்டைனர், ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் சொல்லிட்டு சொல்லலாம். என்னடா ஒரு ஃபீல் குட் ஃபிலிம்னா அப்போ ஆக்ஷன் சீன்ஸ் ஏதாவது இருக்காதான்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2-3 ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கும். பட் ஆனால் அந்த ஆக்ஷன் சீன்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆணவத்தில் ஆடுறது சில கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் இருக்குமே தவிர, இந்த வயலன்ஸை ப்ரொமோட் பண்ற மாதிரி, நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி அந்த படத்துல ஃபைட் சீன் இருக்காது. ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இல்லை, சிம்பிள். அதாவது எப்படின்னா, சூர்யா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிசினஸ் மேன். ஆனால் அவர் சைல்ட்ஹுட்ல நடந்த ட்ராமானால, அதாவது ஸ்பாயிலர் சொல்ல விரும்பல. ஸோ அந்த ட்ராமானால என்ன ஆச்சுன்னா, இவருக்கு கல்யாணம் பண்ற அந்த ஆசையை போயிடும். ஸோ என்னன்னா, ராதிகா சத்குமார் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்துக்கு வாரிசு எல்லாம் போயிடும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, யூஎஸ்ல போயிட்டு இந்த சரகேட் மதரை வச்சு ஒரு குழந்தைய பெற்று எடுத்துட்டு வருவாங்க இந்தியாவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த குழந்தைக்கு ஒரு போன் மேரேஜ் இஷ்யூ ஆகும். ஆனா அந்த போன் மேரேஜ் இஷ்யூக்கு பார்த்தோன்னா, இதோ டோனர் மதர் இருந்தால் தட் குட் பி கிரேட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. திருப்பி அதுக்காக யூஎஸ் போவாங்க. அதுக்கப்புறம் டிஸ்கவர் பண்ணுவாங்க, இந்த குழந்தையோட அம்மா வேற யாரும் கிடையாது, இவங்க மமிதா பைஜ் தான். 22 வயசு. என்னடா இவ்வளோ யங்கஸ்ட் டோனர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இவங்க இந்தியா கூப்பிட்டு வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு சரியாவா இல்லையா, அதுக்கப்புறம் படத்தோட கதை எப்படி போகுது, அதுதான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்துக்கான ரேட்டிங் பார்த்தோன்னா நான் 5க்கு 5 தருவேன். அதுக்கு மேலேயே நான் தருவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. இந்த வினித் ஸ்ரீனிவாசன் இருக்காரு பார்த்தீங்களா, இந்த மலையாளம் ஆக்டர், டைரக்டர், சிங்கர். ஸோ அவர் ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது எப்படின்னா, ஒரு படம் பெருசாக ஹிட் ஆகணும்னா, அதுக்கு பெருசாக கிளிக் ஆகிற அளவுக்கு ஒரு படத்தில் ஒரு 4-5 சீனு, அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளே கரெக்டாக பில்ட் பண்ணிட்டாலே போதும், மேக்ஸிமம் அந்த படம் ஹிட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி தான் இந்த படம் இருக்கு. ஸோ இந்த படத்தில் நிறைய சீன்ஸ் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச 2 சீன் என்னன்னா, இவர் இந்த டிரைவர் கிட்ட பார்த்தோன்னா, அவர் கூட பல வருஷமா ஒரு டிரைவர் வேலை செய்வார். அதான் ஜார்ஜ் மரியான். ஸோ அவரோட பையனை படிக்க வச்சது பார்த்தோன்னா சூர்யா அவர்கள் தான். ஸோ அது பார்த்தா அந்த காசு ரீபே பண்ணணுன்றது அவர் 6 மாசமா அவாய்ட் பண்ணுவார். ஸோ ஒரு ஷோல கொடுத்து ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி வைப்பாங்க. ஸோ எனக்கு அந்த சீன் பிடிச்சிருந்தது. ரெண்டாவது பார்த்தோன்னா, ராதிகா சத்குமார் கலையரசி இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க காலமான பிறகு பார்த்தோன்னா, அம்மா இல்லைன்னா எப்படி ஃபீல் ஆகுமோ, நான் என்னைய நானே பார்த்த மாதிரி இருந்தது. என்னடா ரொம்ப ஓவரா கூறானேலாம். ஏன்னா அந்த லெவலுக்கு ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் அவரோட ஆக்டிங், யாரு சூர்யா அவர்களோட ஆக்டிங். ஆனால் என்னைய பார்த்த மாதிரியே இருந்ததுங்க. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. நாளா தேட்டர்ல அழுதுட்டேன். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டேன் அந்த சீன்லாம். ஸோ அதுதான். ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ இந்த படத்தை ஃபேமிலியோட போய் பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா, எஸ், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா என்டர்டெய்னிங்காக ஜாலியாக இருக்கும். ரொம்பலாம் போர் அடிக்காது. ஸோ அதுதான். இந்த மாதிரி தெரிஞ்சு நெக்ஸ்ட் மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.